ஏழாம் வகுப்பு நியூ தமிழ் புக் பருவம் 3 இலக்கணம் பார்த்துட்டு வரோம். இயல் 1 அணி இலக்கணம். அணி அணி அப்படின்னா அழகு என்பது பொருள். ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தல தான் அணின்னு சொல்கிறோம். அணி பல வகைப்படும். சுமாராக ஒரு 35 வகை அணிகள் இருக்குது. சிக்ஸ்த்தில் நம்ம இயல்பு நவிர்ச்சி அணி, அதாவது தன்மை நவிர்ச்சி அணியும் இயல்பு நவிர்ச்சி அணினாலும் தன்மை நவிர்ச்சி அணினாலும் ஒன்று தான். அதுக்கடுத்து உயர்வு நவிர்ச்சி அணியும் பார்த்தோம். ஓமை அணி மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண். அதாவது நடனமாடும் பெண்ணை மயிலோடும் கண்ணை மீனோடும் ஒப்பிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற மயில் மீன், அதாவது ஒப்பிட்டு கூறப்படும் பொருட்கள், இவை இரண்டும் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க ஓமை அல்லது உவமானம். நடனமாடும் பெண் கண், இது ஓமையால் விளக்கப்படும் பொருள். இந்த விளக்கப்படும் பொருளை நம்ம என்ன சொல்கிறோம்னா உவமேயம்னு சொல்கிறோம். போல போன்ற இது ரெண்டும் ஓம உருபு. நடனமாடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர். இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை, அதாவது மயில் மீன், ஓமை அல்லது ஓமானம் என்பர். ஓமையால் விளக்கப்படும் பொருளை ஓமேயம் என்பர். போல போன்ற என்பவை ஓம உருபுகள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. பொறையுடைமை. அகழ்வாரை தாங்கும் நிலம், இது பார்த்தீங்க அப்படின்னா ஓமை அல்லது உவமானம். போல ஓம உருபு, இகழ்வாரை பொறுத்தல் தான் உவமேயம். பூமி தன்னை தோண்டுவரை பொறுத்து கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது இக்குறளின் பொருள். இதில் பூமி தன்னை தோண்டுவரை பொறுத்து கொள்ளுதல் என்பது ஓமை, நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடப்படும் பொருள், அதாவது ஓமேயம். போல என்பது ஓம உருபு. ஓமையும் ஓமேயமும் ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அணி எனப்படும். போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள போன்றவை ஓம உருபுகள். ஒரு கால் ஓம உருபு வெளிப்படையாக இல்லாமல் மறைந்து வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு ஓமை அணி. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. அதிகாரம் கல்வி. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, அதாவது மணர் பரப்பு உள்ள கிணத்தில் தோண்ட தோண்ட நீர் பெருகும். அதுபோல மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு, கற்க கற்க அறிவு பெருகும். இங்கே போல அப்படின்ற வார்த்தை வரல, ஓம உருவு மறைந்து வந்திருக்கு. அதனால் இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும். இதுதான் இக்குறளின் கருத்து. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி அப்படின்றது ஓமை, மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்பது ஓமேயம். இடையில் அதுபோல அப்படின்ற ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் ஓம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. இல் பொருள் ஓமை அணி. மாலை வெயிலில் மலைத்தூறல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொன்மலை அதாவது தங்க மலை, பொன்மலை பொழியுமா? பொழியாது. இந்த மாதிரி இல்லாத ஒரு பொருளை ஓமையாக கூறுறது தான் இல் பொருள் ஓமை அணி. காலை கொம்பு முளைத்த குதிரை போல் பாய்ந்து வந்தது. காலை எப்படி பாய்ந்து வந்துதான்? கொம்பு முளைத்த குதிரை அப்படின்றாங்க. கொம்பு முளைத்த குதிரை இருக்கா? இல்லை. இப்போ அதுவும் இல்லாத ஒரு பொருள் தான். அதனால இது இல் பொருள் ஓமை அணி. பொன்மலை பொழிந்தது போல், கொம்பு முளைத்த குதிரை போல எனும் ஓமைகள் வந்துள்ளன. உலகில் பொன்மலையாக பொழிவதும் இல்லை, கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை. இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது இல் பொருள் ஓமை அணி.
பின்வரும் தொடர்களில் உள்ள ஓமை, ஓமேயம், ஓம உருபு ஆகியவற்றை கண்டறிந்து எழுதுக. மலர் அன்ன பாதம். மலர் அப்படின்றது ஓமை அல்லது ஓமானம். பாதம் ஓமேயம். அன்ன ஓம உருபு. தேன் போன்ற தமிழ். தேன் ஓமை அல்லது ஓமானம். தமிழ் ஓமேயம். போன்ற ஓம உருபு. புலி போல பாய்ந்தான் சோழன். புலின்றது ஓமை அல்லது ஓமானம். புலி. ஓமேயம் சோழன் கிடையாது, சோழனின் பாய்ச்சல். முன்னாடி பார்த்துருப்போம். அதாவது மயில் போல ஆடினாள் அப்படின்னா, ஆடினாள் அந்த பெண்ணை நம்ம மயில்னு சொல்ல, பெண்ணோட நடனத்தை சொல்கிறோம். அந்த மாதிரி இது சோழனின் பாய்ச்சலை சொல்கிறோம். நம்ம போல அப்படின்றது ஓம உருபு. மயிலொப்ப ஆடினாள் மாதவி. ஓமை பார்த்தீங்கன்னாக்க மயில். ஓமேயம் மாதவியின் நடனம். ஒப்பன்றது ஓம உருபு. தொடருக்கு பொருத்தமான ஓமையை எடுத்து எழுதுக. என் தாயார் என்னை கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தார். நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்து இருப்போம். திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. இது வெளிப்படையாகன்னு அர்த்தம். அப்துல் கலாமின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவியது. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்தாணி போல என் மனதில் பதிந்தன. தேங்க்யூ.